السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய புனிதமான இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சகோதரர் பஹருத்தீன் அவர்களே, எனக்கு முன்னால் திருமறையிலேயே மீலாதையும் மௌலூதையும் அல்லாஹ் ஓத சொல்லுகிறான் என்பதற்கு சிறப்பான ஒரு ஆயத்தை மேற்கோள் காட்டி தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நம் சிந்தனையை தட்டி எழுப்பி அமர்ந்திருக்கக்கூடிய, யாருக்கும் அஞ்சாமல் எந்த கூட்டத்திலையும் எதை பற்றியும் சத்தியத்தை பேசுவதற்கு அக்காலத்தில் உமர் இப்னுல் கத்தாபை போல விமர்சனத்திற்கு பயப்படாமல் தன்னுடைய கருத்துக்களை புரட்சிகரமாக என்றும் பேசக்கூடிய வளமையை கொண்ட நம்முடைய பாசத்திற்குரிய ஹசரத் அவர்களே, மற்றும் இங்கு மேலே இருக்கக்கூடிய ஆலிம்பிரதை அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மறைந்து வாழும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாவுக்கும் மற்ற நபிமார்களுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கிறது. மற்ற நபிமார்கள் எல்லாம் அவங்க ஷரியத்து முடிந்து விட்டது, அவர்களுடைய தத்துவங்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் பெருமானா அவர்களுடைய தத்துவங்கள் எல்லாம் ஒரு நாட்டை சார்ந்தது, ஒரு ஏரியாவை சார்ந்தது, ஒரு மொழியை சார்ந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் ஒரு அரபி மொழிக்கு அப்பாற்பட்ட தமிழர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும், உலகத்தில் 2000 மொழி இருக்கு என்று சொல்கிறார்களே, அந்த 2000 மொழி பேசக்கூடியவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய தத்துவம் பொருந்துவானது. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நான் ஹயாத்தா இருந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான், நான் வஃபாத்தானாலும் உங்களுக்கு நல்லதுதான். இப்படி ஒரு தத்துவத்தை உலகத்தில் எந்த நபிமார்களும் சொன்னதே கிடையாது. ஒவ்வொரு மனிதரும் ஹயாத்தி கைருல்லக்கும் ஓ மமாத்தி கைருல்லக்கும், நான் வாழ்ந்தாலும் உங்களுக்கு நன்மைதான், நான் மர்ஹூமானாலும் உங்களுக்கு நன்மைதான். சாதாரணமா இதை நாம் சொல்ல முடியுமா? நான் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மை தான், நான் மௌத்தா போனாலும் உங்களுக்கு நன்மை தான் அப்படின்னு நம்ம உலகத்தில் யாராவது சொல்றதுக்கு முடியுமா? ஒரு மனிதன் மௌத்தாகிட்டாலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தினுடைய எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சு போயிடும். அவருடைய மனைவி 4 மாசம் 10 நாள் இதா இருந்தா வேற ஆளுக்கு சொந்தமாயிடலாம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை யாராவது கல்யாணம் முடிக்க முடியுமா? வலா தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பாதிஹி அபதா. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருந்த காலத்திலும் சரி, ரசூலுல்லாஹ் ஹயாத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 18 வயசுல ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆன பிறகு 18 வயசு தான். நம்ம வழக்கத்துல 18 வயசுல தான் மாப்பிளையே பார்ப்போம். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வேற பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டதா? அது கூடுமா? அப்ப அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் ஹயாத்துல இருக்கிற பொழுது என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அவங்க மனைவிமார்கள் வேறு மனைவிக்கு யாரு கணவனுக்கு திருமணம் செய்யப்படாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான் செய்வேன், நான் வஃபாத்தானாலும் உங்களுக்கு நன்மையை தான் செய்வேன். திங்கட்கிழமை நோன்பு வையுங்கள், வியாழக்கிழமை நோன்பு வையுங்கள். ஏனென்றால் அந்த 2 தினங்களில் உம்மத்துமார்களுடைய காட்சி நேரடி லைவ் எனக்கு ஆகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைய ஆமால் உம்மத்தி. எங்கேயோ எந்த நாடுகளில் உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் டிவி என்ற ஒரு தொடர்பு மூலமாக நாம பார்க்கிற மாதிரி இந்த உலகத்தினுடைய எல்லா உம்மத்துமார்களுடைய நிலைகளையும் அமல்களையும் நான் 2 நாள்ல அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான். அதுல நல்லதா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன், பாவமா இருந்தால் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறேன் என்று நான் ஹயாத்தா இருக்கும் பொழுதும் இந்த சமுதாயத்திற்கு நல்லதை செய்யும் நபி, நான் வஃபாத்தான பிறகும் இந்த சமுதாயத்திற்கு நல்லதை செய்யும் நபி என்று சொன்னான். குர்ஆனிலேயே
ரசூலுல்லாஹ் என்றும் வாழும் ஒரு நபி என்பதை அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்கிறார். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சில விஷயத்தை வெளிப்படையா அல்லாஹ் சொல்லுவான், சில விஷயத்தை நாசூக்கா சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டுப்பட்டவர்களை மூத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாவுன். அல்லாஹ்வுடைய பாதையிலே போரில் வெட்டுப்பட்டவர்களே மூத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றான், வலா தஹஸபன்னல்லதீன, மனசுல கூட நீ எண்ணவே கூடாது அவங்க மையத்துன்னு எண்ண கூடாதுங்கறான். இந்த ரெண்டு பேரும் யார்? நீங்க எல்லா தஃப்சீலையும் எடுத்து பார்த்தா சுஹதா பத்ர், பத்ரிலே கொல்லப்பட்ட 18 தியாகிகள் விஷயத்தில் இறங்கப்பட்ட ஆயத், உஹதிலே ஷஹீதான 70 சுஹதாக்கள் விஷயத்தில் இறங்கின ஆயத். இந்த ரெண்டுமே யாரு விஷயத்தில் இறங்கின ஆயத்? சஹாபாக்கள்ல 2 போர்க்களத்துல தியாகம் செய்த சஹாபாக்கள் விஷயத்தில் இறங்கின ஆயத். ரசூலுல்லாஹ்வினுடைய பயிற்சியில் சஹாபியாக ஆன சஹாபிகளை பார்த்தே அவர்களுடைய ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட அவர்கள் தலைமையில் நடந்த பத்ரில், ரசூலுல்லாஹ்வுடைய தலைமையில் நடந்த உஹதில் கலந்து கொண்ட அந்த போர்க்களத்தினுடைய தியாகிகளையே மூத்தானவர்கள் என்று சொல்லாதீங்கன்னு சொன்னா, அந்த சிஷியர்களுக்கே அந்த நிலைமைன்னா அவர்களை இந்த நிலைக்கு உருவாக்கிய நாயகத்தினுடைய நிலைமை என்ன? அவர்களையே மையத்து என்று சொல்லாதீன்னு அல்லாஹ் சொன்னா, அந்த நிலைக்கு உயர்த்தி கொடுத்த ரசூலுல்லாஹ்வை மையத்துன்னு சொல்ல முடியுமா? மையத்துன்னு எண்ணலாமா? மையத்துன்னு சொல்லலாமா? என்றால் ரசூலுல்லாஹ்வை அறவே சொல்ல கூடாது. மையத்து ரசூலுல்லாஹ்வை அறவே மனசு சொல்லவும் கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல நல்லோர்களை 4 வகையாக பட்டியலிடுவோம். உமையுத்தீர் ரசூல் ஃபௌலாயிக மல்லதீன அன்அமல்லாஹு அலைஹி. யார் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவர்கள் இருப்பிடம் மல்லதீன நல்லவர்களோடு இருப்பார்கள். ஒன்று நபிமார்களோடு இருப்பார். அல்லாஹ் சொல்றான், அன்அமல்லாஹு அலைஹி மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் நல்லவர்களை 4 வகையா பட்டியல் போடுறான். ரசூலுல்லாஹ்வுக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தால் நபிமார்களோடு இருக்கலாம், சித்திகீன்களோடு இருக்கலாம், சுஹதாக்களோடு இருக்கலாம், சாலிஹீன்களோடு இருக்கலாம். இதெல்லாம் நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பேர். நான் என்ன சொல்ல வர்றேன், நல்லவர்களை பட்டியலிடும் போது 3வது ரேங்க்ல இருப்பவர்கள் தான் சுஹதாக்கள். இந்த 3வது ரேங்க்ல இருக்கக்கூடிய சுஹதாக்களையே மையத்துன்னு சொல்ல கூடாதுன்னா 2வது ரேங்க் இருக்கக்கூடிய சித்திகீன்கள், முதல் ரேங்கில் இருக்கக்கூடிய நபிமார்கள், அந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு ஹயாத்து நபி என்பதை நாம் விளங்க வேண்டும். முஸ்லிம் ஷரீஃப்ல நீங்க பார்த்திருக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்தா, ஹஜ்ஜுடைய பாடத்துல கொண்டு வரார் முஸ்லிம் இமாம். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு வந்தா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். அப்படி மலை பாதை வழியா ரசூலுல்லாஹ் வரும்போது திடீர்னு கேட்டாங்க, ஐயு வாதின், இது என்ன ஓடை என்று கேட்டாங்க சஹாபாக்கள். வாதியே அஸ்ரக், இது அஸ்ரக் என்ற ஓடை என்று சொல்லப்பட்டது. அப்படியா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை நான் பார்க்கிறேன் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எந்த காலத்தில் உள்ள நபி? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஜோர்டானில் வாழ்ந்த நபி. அரபு நாட்டுக்கு அவர்கள் நபியா வந்தவர்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்னங்க நைனுவா நகரத்துல தான் அல்லாஹ் அவர்கள் நபியாக அனுப்பி வச்சான். ஜோர்டானிலே நபியா அனுப்பப்பட்ட ஒரு நபியை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கான்னி அன்னுர், நான் யூனுஸ் இப்னு மத்தா, மத்தாவின் குமாரரான யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை நான் காணுகிறேன். அவர்கள் சிவப்பு கலர் ஜுப்பா அணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கானாங்கை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு புள்ளி விவரமா சொல்றாங்க பாருங்க. அவர்கள் போகக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கனாங்கை பேரிச்சமரத்தினுடைய அந்த ஈச்சங்களால் தயாரிக்கப்பட்டதா இருக்கிறது. அந்த யூனுஸ் நபியை நான் பார்க்கிறேன், ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கிறார். சஹாபாக்களுக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை மறுக்க முடியுமா? முஸ்லிம்ல இருக்கா என்று கேட்கக்கூடிய இந்த காலத்து குழப்பவாதிகள் இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்வார்கள்? ரசூலுல்லாஹ் கனவுலையா சொல்கிறார்கள்? நினைவில் வரும் பொழுதுதான் ஒவ்வொரு காட்சியா கண்டு சொல்றாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறேன். சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துல அந்த பேச்சு எதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? அப்படி நபிமார்கள் மறைந்த பிறகும் ஹஜ்ஜிலே கலந்து கொள்கிறார்கள் என்றால் நபிமார்களே ஹயாத்து நபி தான். கொஞ்சம் தொலை வந்தது இந்த மலை ஐயுவாதின், இது என்ன மலை பள்ளத்தாக்கு? ஒரு மலை பள்ளத்தாக்க பார்த்தாங்க. இது எந்த பள்ளத்தாக்கு? ஒரு மலை பாதையை பார்த்தாங்க. இது என்ன பாதை? இது ஹர்ஷா என்று சஹாபாக்கள் சொன்னாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறேன். தன்னுடைய 2 கலிமா அவர்களையும் காதில் வைத்துக் கொண்டு உரத்த குரலில் தல்பியா சொன்னவர்களாக, லப்பைக் என்று சொன்னவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் போறதை நான் பார்க்கிறேன். என்ன சொல்றாங்கிறத கூட சொல்றாங்க. அவங்க என்ன காட்சியில போறாங்க என்பதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விளக்குறார்கள் என்றால் புகாரி ஷரீஃப் எடுத்துப்பார். ரசூலுல்லா மேராஜ் பயணம் போகும் பொழுது வழியில் கண்ட காட்சியை விளக்கும் செய்தி பல வரலாறு கிதாபுகள் வந்தாலும் புகாரியிலே வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கசீபுல் அஹ்மர் என்ற செம்மணல் குன்று அருகில் அவர்கள் மண்ணறையில் தொழுவும் காட்சியிலே நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காணுகிறேன். என்ன சொல்றாங்க? பைத்துல் முக்கத்தஸ்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்டிருக்காங்க. பைத்துல் முக்கத்தஸினுடைய அந்த வழி நெருங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் மண்ணறையில் நான் காணுகிறேன். காயிமுன் யுஸல்லி, அவர்கள் தொழக்கூடிய நிலையிலே நான் காணுகிறேன். ஆக நபிமார்கள் மண்ணறையில் ஹயாத்தாகத்தான் இருக்கிறார்கள் என்றால் அந்த நபிக்கு அரசரான ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத் எப்படிப்பட்ட ஹயாத் தெரியுமா? புகாரில ஒரு ஹதீஸ் வருகிறது. உர்வத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்திலே ஒரு அறையில அடக்கப்பட்டிருந்தது. அது இடிஞ்சு கீழே விழுந்து விட்டது. இடிந்து விழுந்த பொழுது 3 பேர்களுடைய கபர் அங்கு இருக்கு. ஒன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர், ஒன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர், ஒன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. நான் சொல்றதெல்லாம் புகாரி முஸ்லிம் அதுலதான் நிக்கிறேன், கீழே போகல. சொன்னதெல்லாம் புகாரில இருக்காங்க, அதுலயே நிக்கணும்னு பேசிட்டு. அப்ப திடீர்னு ஒரு அழகான ஒரு கால் தெரியுது. இது புகாரிலேயே தானே இந்த செய்தி இருக்கு. அந்த நிகழ்ச்சி அறிவிக்கக்கூடிய உருவா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், ஆனா சஹாபி கிடையாது. 50-60 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய செய்தி. அப்ப மக்கள் எல்லாம் கூட்டமா வந்து அந்த ரூமை வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ ஒரு கபரிஸ்தான்ல ஒரு மையத்தை தோண்ட அடக்கும் போது திடீர்னு ஒரு பள்ளியாசல் கட்டும் போது ஒரு மையத்தை இருந்தா ஊரே திரண்டு போய் பார்க்குமா என்னங்க? அது மாதிரி ஊரே வந்து பார்க்குது. ஆனா கால் மட்டும் தெரியுது. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கின நேரத்துல சஹாபாக்கள் அடக்கின காலத்துல யாருமே அந்த நேரத்துல இல்ல, ஹயாத்தா இல்ல, அதனால தெரியல. சில பேர் சொல்றாங்க இது ரசூலுல்லாஹ்வுடைய காலு. இப்படி பலதரப்பட்ட கருத்து உருவா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த நேரத்தில் என்னை தவிர அதை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு யாரும் அந்த தெரிஞ்ச எல்லாமே சின்ன வயசு ஆட்கள், அதான் எல்லாமே பெரிய ஆட்கள்லாம் போய் சேர்ந்து போனாங்க. நான் சொன்னேன், சத்தியமிட்டு சொல்கிறேன், இது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலை பார்த்திருக்கிறான். நான் என்ன சொல்ல வர்றேன், டர்னிங் பாயிண்ட். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ரவுலாவில் அடக்கப்பட்டு ஒரு இடம் கிடைத்த அந்த உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம்னா, அழியாத உடல்னா, அவர்கள் குரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலினுடைய கண்டிஷன் என்ன? அந்த உடலுக்கு ஹயாத் எப்படிப்பட்ட ஹயாத் இருக்கு? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் பூ என்றால் நாறு தான் சஹாபாக்கள். அந்த நாருக்கே இவ்வளவு ஹயாத் இருந்தால் அழியாத உடல் 60 வருஷத்துக்கு பிறகுனா நாயகத்தினுடைய உடல் எந்த அளவுக்கு ஹயாத்து நபி என்பதற்கு இதுல இருந்தே ஒரு பானை சோறு வெந்திருக்காங்கிறதுக்கு ஒரு சோறு நச்சி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ரசூலுல்லாஹ் மண்ணறையில் ஒரு ஹயாத்து நபியா மையத்து நபியா? உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் ஒரு மையத்து நபி என்ற ஒரு மோசமான கருத்தை சொன்ன ஒரு அயோக்கியன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். ஹயாத்துல் ஹயவான் என்ற கிதாப் எடுத்து பாருங்க. ஒரு அரசன் தான் எப்படி இந்தியாவிலே முகலாயர்கள் 800 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க. அவங்களை கொண்டு இஸ்லாத்துக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனா பாதுஷா நாயகன் தமிழ்நாட்டை சார்ந்தவரே அல்ல. ஆனா இந்த தமிழ்நாட்டினுடைய தீன் உயர்வதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார். ஆக எங்கேயோ இருந்து ஹஜா நாயகன் இந்தியாவுக்கு 90 லட்சம் பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தான். ஆனா 800 ஆண்டு காலம் அந்த அரசர்களால் இஸ்லாத்துக்கு கொண்டு கூட அஜ்ஜும் செய்யலையா? இங்க இருக்கிறவங்கள சாதாரண ஆட்களே அஜிக்கு நம்ம தீயத்துல் கலவியா ஒரு 5000 சம்பளத்துக்கு அஜிக்கு போயிட்டு வந்துட்டார். ஆனா அவன் 800 ஆண்டு காலத்துல இருந்து அவன் அஜி செய்யல. நம்ம அதற்கு அஜிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. காசி பசருக்கு நம்ம எல்லாம் ஒரு குறைஞ்ச சம்பளத்தில் இருக்கிறாள். ஆனா அக்பர் அஜி செய்தாரா? பாபர் அஜி செய்தாரா? ஹுமாயூன் அக்பர் அஜி செய்தாரா? முகலாயர்கள் அஜி செய்யல. அதே மாதிரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பாருங்க. ஒரு நாள் மதீனால ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பார்வையிட வந்தான். அவங்க மக்காவிலே கவர்னரா இருக்கக்கூடிய காலத்துல ஒரு கூட்டமாக ஜியாரத்துக்காக சுத்தி கொண்டிருந்தது. என்ன கேட்டான் தெரியுமா? ஹயாத்துல் ஹயவான் கிதாபுல எழுதுற கிதாபுகளை என நேரடி டிவி லைவா இருக்கிறதுனால கிதாபை சேர்த்து சொல்றேன்.
உக்கி மக்கி போன ஒரு மரக்கட்டையா சுத்தி கொண்டிருக்கிறீர்கள். யார பார்த்து கேட்கிறான்? நவுது பில்லா. ரசூலுல்லாவுடைய மதீனா ரவுலத்து என்று ரசூலுல்லாவுடைய ரவுலாவை சுத்தி ஜியாரத்துக்கு சுத்தனவங்களை பார்த்து என்ன கேட்கிறான்? உக்கி மக்கி போன மரக்கட்டை. அந்த கபரிஸ்தான்ல நம்ம தோண்டும் போது உக்கி மக்கி போயிருக்கிற பொதுமக்களுடைய ஜனாதா அது மாதிரி கேட்கிறான். உக்கி மக்கி போன ஒரு மரக்கட்டையான ஐவிட்ட அந்த வண்ணரையா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு தெம்பு நரம்புள்ள நாக்குல ரசூலுல்லாவை பார்த்து கூட அவர் ஒரு ரமீன், ஒரு உக்கி மக்கி போன ஒரு மண்ணறையர். அப்ப அன்னைக்கே விஷத்தை கக்கிட்டு போயிட்டான். அன்னைக்கு இவெல்லாம் ஏமாத்திரம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு மாஜாவுடைய ஹதீஸ்ல ஜும்மாவுடைய பாடத்தை பாருங்க. ஜும்மாவுடைய பாடம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜும்மா தானே, ஜும்மாவுடைய பாடத்தை எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்ஸிரு அலையவுல் ஜும்மா. ஸலவாத்துங்கிறது எல்லா நாளும் ஓதுங்க, ஆனா வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலா நிறைய ஓதுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஸலவாத்துங்கிறது எல்லா நாளும் ஓதலாம், ஆனா ரிஸ்க் எடுத்து ஓதக்கூடிய அதிகமா ஓதுறாயிட்ட வெள்ளிக்கிழமை ஓதுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ சஹாபாக்களை பொறுத்த மட்டும் எல்லாருமே ஒரே தரம் இல்லை. சில பேர் காட்டுவாசி, கிராமவாசி, எப்பவுமாவது ஒரு ரசூலுல்லாஹ் பார்க்கிற ஆட்கள், எப்பவுமே கூட இருக்கிறார்கள், இப்படி பல வகை இருந்தாங்க சஹாபாக்கள். அப்ப ஒரு கூட்டத்துல ஒரு ஆள் எழுதி கேட்டாங்க, யார சொல்லலாம், ஸலவாத் ஓத சொல்றீங்களே, நான் ஹயாத்தான வஃபாத்தான பிறகும் ஸலவாத் ஓதுங்க சொல்றீங்களே, உட்காந்து அரண்ட யார சொல்லலாம், நீங்க தான் கபூர்ல வச்சுட்டா மண்ணோடு மண்ணா எலும்பு தோலுமா உச்சி மக்கி மண்ணோடு மண்ணா ஆகிடுவீங்களே, நாங்க ஓதுறதுனால உங்களுக்கு என்ன பலன்? இப்ப அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யறோம். அல்லாஹ் ஹய்யுல் லா யமூத், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கு என்றும் வணங்குவோம். ஏன்னா அல்லாஹ் ஹய்யா இருக்கான், என்றும் ஹயாத்தா இருப்பான். அதனால தொழுகிறதுனால ஒரு பலன் இருக்கு. உங்களுக்கு நீங்க மர்ஹூமான பிறகு ஹயாத்தா, உங்களுடைய ஹயாத்து முடிஞ்ச பிறகு நாங்க ஸலவாத் ஓதுறதுனால உங்களுக்கு என்ன பலன்? நீங்க தான் மண்ணோடு மண்ணா ஆயிருவீங்களே, யாரும் சொல்லலாம். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சகோதரரே, நீங்கள் தப்பாக புரிந்து கொண்டீர்கள். எங்க உடல்கள் உங்க உடல்களை போல அல்ல. இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அன் தஅகுல அஜிசாதல் அன்பியா. நபிமார்களுடைய உடம்புகளை கரையான் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாது இல்ல, சாப்பிடவே கூடாது என்பது கரையானுக்கு உத்தரவு. சொல்ற வித்தியாசம் விளங்குதா? பன்றி கறியை சாப்பிடக்கூடாது, நாய் கறியை சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்பது தடை உத்தரவு நமக்கு. கரையானுக்கு என்ன தடை உத்தரவு? மண் இருக்க இரும்பையும் துரும்பாக்கி போடும். இரும்பு எவ்வளவு வலுவானதுங்க. இரும்பையும் துரும்பாக்கும் மண்ணுக்கு, அதுல வளையக்கூடிய புழுவான கரையானுக்கு அல்லாஹ் சில தடை. நீங்க இவங்களை எல்லாம் நீ திங்க கூடாது, நபிமார்களை திங்க கூடாது, சுஹதாக்களை திங்க கூடாது, குர்ஆனை சுமந்தவர்களை திங்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, எஸ்ட ஒரு கருத்தையும் சொன்னாங்க. நாங்க அதாவது வெறும் பாடியா மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே திங்காம இருக்காங்கன்னா, வெறும் பெட்டியில வச்ச மாதிரி இங்க மண்ணில் சில பேர் பெட்டியில வச்சிருக்காங்களா, என்ன ஐஸ் பெட்டில அப்படியே வச்சிருக்கல. லெனின் ஒருத்தன், கம்யூனிஸ்ட் தலைமை ரஷ்யால லெனின் ஒருத்தன் இறந்தவொடனே சுமார் 75 வருஷம் வச்சிருந்தான் பாடிய. இன்னைக்கு பிறவனுடைய உடம்பு இருக்கா என்னங்க, கேரோல இருக்குல்ல, மியூசியத்துல வச்சிருக்காங்க. இது மாதிரி ரசூலுல்லாஹ் மூச்சு பேச்சு இல்லாமல இருக்கிறாங்க, அழியாம எங்க மண்ணுக்கு மேல அப்படி இருக்கிற மாதிரி. லெனின் உடலை 75 வருஷம் பாதுகாத்த மாதிரி, அது அழியலையே, அதனால அவ பெரிய நபியாயிட முடியுமா? அப்புறம் அவனு அல்லாஹ் ஒரு அத்தாட்சிக்கா வச்சிருக்கான். லெனினை வச்சிருந்தாங்க 75 வருஷம், அப்புறம் அடக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மூச்சு பேச்சு இல்லாம ஒரு பாடி மட்டும் சத்தம் ஒரு மையத்தை வீட்டுல வச்சிருக்கோம், அத மாதிரியே மன்னரையில இருக்கிறாங்க. அதையும் விளங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நபியாய்னா விசேஷ உணவும் எனக்கு கொடுக்கப்படுது. அல்லாஹ்வுடைய நபி ஹயாத்தாகவே இருக்கிறேன். வெறும் ஹயாத்தோட ஸ்டாப் பண்ணல. அல்லாஹ் சுகதாக்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவான், இந்த ரப்பியும் யுர்ஸகூன், அல்லாஹ்வினுடைய விஐபி சாப்பாடு உண்டுங்கிறான் அல்லாஹ் குர்ஆன். சுகதாக்களுக்கு என்ன சாப்பாடு உண்டு? அல்லாஹ்வுடைய விஐபி சாப்பாடு. விஐபி சாப்பாடு இருக்கா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா வசதியானவங்களுக்கு விஐபி சாப்பாடு இருக்கும், சாதாரண சாப்பாடு இருக்கும், ஹை கிளாஸ் சாப்பாடு இருக்கும். அல்லாஹ்வுடைய விஐபி சாப்பாடு உண்டு. குர்துபி இமாம் தஃப்சீர்ல எழுதுவாங்க, சாப்பாடு உண்டு என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதே அவர்கள் ஹயாத் உண்டுங்கிறதுக்கு அடையாளம். குர்துபி இமாம் தஃப்சீர்ல ஒரு குறிப்பு கொடுப்பாங்க.
அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு விஐபி சாப்பாடு உண்டு. நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸகு, அல்லாஹ்வுடைய நபியாய் நான் உணவும் அளிக்கப்படுகிறேன். உணவு என்ன, சொர்க்கத்துல உணவு அளிக்கப்படுறதே அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுதான் எல்லாருக்கும் கிடைக்குமே. அதையும் பெசலா சொல்லணும். ரசூலுல்லாஹ் கட்டையா போய் மட்டையா போய் எலும்பும் தோளும் ஆயிடுவீங்கன்னு சொன்னவங்களுக்கு வளர்க்குறாங்க. நீ அப்படி நினைக்காத, எனக்கு விஐபி சாப்பாடு கபூர்ல உண்டு. கபரை பத்தி கேள்வி நடக்கும் போது அதுக்கு பதில் சொல்றாங்க, தவிர சொர்க்கத்தை பத்தி அங்க கேள்வி இல்லைங்க. நபியுல்லாஹி ஹய்யுன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாமின் அஹதின் யுஸல்லிமு அலை. அதே நிறைய ஹதீஸ் வருது, என் மீது ஸலவாத் ஓதுனா அல்லாஹ் என் ரூஹை திருப்பி தர்றான். எல்லா மையத்துக்கும் கபர்ல வச்சவன ரூஹை திருப்பி கொடுப்பான் அல்லாஹ். சில செகண்டுகள், எத்தனை சில செகண்ட். முன்கர் நக்கீர் கேள்வி கேட்பாங்கல்ல, நம்மள மாதிரி எல்லாம் கோர்ட்ல கேஸ போட்டு மாச கணக்கு வருஷ கணக்கு இழுக்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் இழுக்கிறது கிடையாது. சரியுல் ஹிசாப் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் ரொம்ப ஃபாஸ்டா விசாரணை நடத்துவோங்கிறான். அல்லாஹ்வுடைய விசாரணை அப்படித்தான் இருக்கும். மன்னரைங்கிறது அப்படித்தான், ரொம்ப ஃபாஸ்டா விசாரணை நடத்திடுவான், சீக்கிரம் தண்டனை வந்துடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல எல்லாருடைய ஸலாத்துக்கும் நான் பதில் சொல்றேன், என் ரூஹ அல்லாஹ் திருப்பி தர்றான். இதுக்கு சுபுக்கி இமாம்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அவங்க கபர்ல வைக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய உயிரே திரும்ப கொடுக்கப்பட்டது, திரும்ப இரண்டாவது எரிச்சைப்படி எடுக்கப்படவில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் வச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு செகண்ட் கூட ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லாத ஒரு நாக்கும் உலகத்துல கிடையாது. உதாரணத்துக்கு சின்ன குறிப்பு தரேன். இப்ப நம்முடைய டைம் என்ன தெரியுமா, 10:15. இப்போ நீங்க சவுதிக்கு போன் அடிக்க, இப்ப எல்லாரும் இஷா தொழுகையில இருப்பாங்க. துபாய்க்கு போன் அடிக்க எல்லாரும் துபாயில எல்லாரும் இஷா தொழுகைக்கு தான் வந்தாம்பாங்க. நாம தராவி வந்த பிறகுதான் டிவி ஆன் பண்றோம் காபாவுடைய தொழுகைக்கு. இப்போ ரசூலுல்லாஹ் பேர்ல ஸலவாத்தில நம்ம நினைக்கலாம், இப்போதான் ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல பாங்கு சவுதியில சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து பாருங்க, குவைத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க குவைத்துல. சரி, நமக்கு முந்தி கொஞ்ச நேரத்துக்கு முந்தி யாரு சொல்லியிருப்பா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முந்தி மலேசியால, ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முந்தி புர்னைல, ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முந்தி 1.5 மணி நேரத்துக்கு முந்தி தாய்லாந்துல, இப்போ எடுத்து பார்த்தா மெக்சிகோல இப்போ வந்து பகலு, அமெரிக்கால இப்போ பகலு. எல்லா உலகத்தினுடைய வேர்ல்டு கிளாக், உலகத்தினுடைய இது எவ்வளவு மறுக்க முடியாது. வேர்ல்டு கிளாக்னு ஒன்று இருக்கலாங்க, எல்லா வேலையும் பாருங்க, எல்லா நேரமும் தொழு இருந்துகிட்டே இருக்கும். எல்லா ஒரு ஏதாவது ஒரு மொழியில தொழு இருந்துகிட்டே இருக்கும். அங்க பாங்க நடந்துகிட்டு இருக்கும், அங்க அத்தையாத்துல ஸலவாத் ஓதப்பட்டு இருக்கும். அப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஸலவாத்து நான் ஸ்டாப்பா இருந்துகிட்டே இருக்குன்னா, அந்த ஸலவாத்துக்கு ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்கணும்னா, உலகங்கிறது நான் சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேர்ல்டு நபி. இன்னா அர்சல்னாக காஃபத்தல் லின்னாஸ், நீங்க ஒரு வேர்ல்டு நபிங்கிறான். வேர்ல்டு கிளாக் வந்து உலகத்துல ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஏரியாவின் தொழுகை வேற. அப்படின்னா ஒரு நேரம் முடிஞ்சு ஒரு நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்தினுடைய லைவ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தா ரசூலுல்லாஹ் ரூஹ் இருந்துகிட்டே இருக்கும். நமத்தில் அரூஸ் நல்ல பதில் சொன்னா புது மாப்பிள்ள மாதிரி தூங்குங்கன்னு சொல்லி ஒரு நல்ல மையத்தவர் கபூர்ல சொல்லிட்டு போற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி தூக்க நிலையில கிடையாது. இதை விட இமாம் புல்கீனிங்கிறவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் நாளைக்கு மறுமையில இந்த உம்மத்துக்காக பரிந்துரை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய அரசுல சுஜூது செய்வாங்களே, அதுக்கு ஒலு எப்படி செய்தாங்க? சுஜூத் செய்யணும்னா ஒலு வேணுமே. என்னங்க ஒலு செய்யணுமே? என்ன அங்க போய் எந்த ஒலு செய்யாம சுஜூதுல விழணும்னா ஒலு வேணுமே. புல்கீனி இமாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒலுவே புரியல. எப்படி அவங்க ஜனாசா குளிப்பாட்டப்படும் போது ஒலு செய்யப்பட்டுச்சா என்ன, அந்த ஒலுவோடையே ரசூலுல்லாஹ் உயிர் அப்படியே இருந்து ஸலாத்துக்கு பதில் சொன்னதுனால இப்ப சொல்றாங்க 40 வருஷம் இஷாவுக்கு செய்த ஒலுல ஓதுனாயும் சுபு தொழுவாங்க. இமாமுல் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 40 வருஷம் சுபு செய்த இஷாவுக்கு செய்த ஒலுல சுபு தொழுதாங்கிறோமா என்னங்க? இதை மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒலுவே புரியல. அந்த ஜனாசா குளிப்பாட்டின ஒலுவுல தான் கியாமத்து நாளையில சுஜூத் செய்வாங்க. அந்த ஒலு வச்சு தான் செய்வாங்கன்னா ரூஹ் பிரியல அப்படின்னு இமாம் புல்கீனி எழுதுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹயாத்துல எந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல சொல்றான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி அனைத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன். ரசூலுல்லாஹ் மூமின்களின் மீது கஷ்டத்தை நீக்கணும் என்பதற்காக மூமின்கள் மீது ரொம்ப பாசம் உள்ள நபிங்க. மூமின்கள்ங்கிறவங்க சஹாபாக்கள் காலத்துல உள்ள மட்டும்தான் மூமினா? சஹாபாக்கள் மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க.
ஆனா அல்லாஹ் சஹாபாக்களினுடைய மீது ஹரிசானால் பேராசக்காரன் சொல்ல, மூமின்களின் மீது பேராசை உள்ள நபி. அப்படின்னா கியாமத் நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் மூமின்கள் வருவார்கள். எல்லா மூமின்களுக்கு ரசூலுல்லாஹ் ஹரிசா இருக்கிறாங்கன்னா எல்லா காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருந்தா தான் அந்த ஆயத்தே பொருந்தும். இல்லன்னா சஹாபாக்களுக்கு இப்போ நாம பெத்த பிள்ளைக்கு நம்ம பாசமா இருக்கும், பேர பிள்ளைக்கே இருக்கும், பேரனுக்கு கொள்ளு பேரனுக்கு இருப்போமா? கொள்ளு பை நான் கொள்ளு பேரனுக்கு பாசமானவன் சொல்ல முடியுமா? 5வது 6வது தலைமுறை உள்ளவனுக்கு பாசமான சொல்ல முடியும்? பேத்தனமா வளர்றான் இவன் அந்த காலத்திலே இருக்க மாட்டான். நான் கொள்ளு பேரனை ரொம்ப பாசமா வைக்கக்கூடியவன். அப்புறம் 7வது தலைமுறை கூடிய பேரன் மீது நான் ரொம்ப பாசமா இருக்கிறேன். எப்ப முதல்ல பெத்த பிள்ளைய பாசமா இருக்கு, அப்புறம் 5வது தலைமுறைக்கு எங்க இருக்க போறேன்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றா மூமின்களுக்கு பாசமானவன். கியாமத் நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஹயாத் நபிங்கிறத அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் ஒரு போருக்கு போயிருந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்னு மாஜாவுடைய ரிவாயத்து, ஒரு கட்டாந்தரையில நாங்க தங்கி இருந்தோம். ஒரு ஆள் உள்ள இருந்து தபாரக்கல் சூரா ஓதுனார். அது கபர்னு எங்களுக்கு தெரியாது. உள்ள இருந்து ஒரு ஆள் கபூர், நம்ம ஜனாசா அடக்க போனோம்னு வைங்க, உள்ள இருந்து ஒரு ஆள் குர்ஆன் சத்தம் போனா மையத்தை போட்டு ஓடியா வந்துரும். உள்ள இருந்து ஏதோ குர்ஆன் சத்தம் கேட்குதுப்பான். சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? முழு தபாரக்கல் சூரா ஓதி முடிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் வந்து சொல்லப்பட்டது, யா ரசூலுல்லாஹ் அதுக்கு முற்கா அது எப்போ அடக்கப்பட்டதுன்னு தெரியல, சமவெளியா இருந்ததுனால எங்களுக்கு தெரியல. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இயல் முஞ்சியா இயல் மானியா. அந்த மனிதர் தபாரக்கல்லதியை வளமையாக ஓதனதுனால அந்த சூரா அவர் மன்னரையில் அவருக்கு பாதுகாப்பா இருக்குதுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது இப்னு மாஜாவுடைய ரிவாயத். தபாரக்கல்லியை ஓதுன ஒரு சஹாபிக்கே இவ்வளவு நிலைமைன்னா அந்த தபாரக்கல்லதி கொடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய ஹயாத் நபியா இருப்பாங்க மன்னரை. அதை ஓதன ஆளுக்கு இவ்வளவு பெரிய ஹயாத்துன்னா மன்னரை வாழ்க்கை மர்ம வாழ்க்கை. மன்னரை மர்மம் யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் மறைச்சிட்டான். அதை கூட சஹாபாக்கள் ஒரு ஆளுடைய குர்ஆன் சரி போதுறது கேட்டாங்கன்னா அப்ப சஹாபாக்களுடைய ஹயாத்து இந்த நிலைமைன்னா அதை ஓதி கொடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத் எப்படிப்பட்டது? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல ஒரு கருப்பு நிற பணிப்பெண் உம்மு மிஹ்ஜன் என்ற அம்மா பணிப்பெண் கூட்டி பெருக்கி கொண்டு குப்பை அள்ளி போட்டு கொண்டு இருந்தார். ஒரு நாள் அந்த அம்மாவை காணல. இதை சாட்டா புகாரி இமாம் எழுதுவாங்க, கொஞ்சம் விளக்கமா சுயூத்தி இமாம் தன் கிதாபுல நீட்டமா கொடுப்பாங்க. சாட்டா புகாரில இருக்கும். அப்ப ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை காணவே இல்லையா, நாங்க நேத்து நைட்டு அடக்கிட்டோம், மூத்தா போச்சுன்னு அடக்கிட்டோம் யா ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துல்லூனி அலா கப்ரிஹா, எந்த இடத்துல அந்த பெண்ணை அடக்கினீங்க கொஞ்சம் காட்டுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த அளவுக்கு புகாரி ஷரீஃப்ல இருக்கு. மேற்கொண்டு சுயூத்தி இமாம் எழுதுறாங்க தன்னுடைய கிதாபுல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுடைய மன்னரை எங்கன்னு தேடி பிடிச்சி போய் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துட்டு தல்கீன் ஓதுற மாதிரி பேசிட்டு இருந்தான். தல்கீன் ஓதுற மையத்துக்கு தல்கீன் ஓதலாமா, அது தேவையான்னு கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்கீன் செய்தி அபூ தாவூத் ஹதீஸிலே மதத்துல இருக்கும்போது பார்த்தேன் சமீபத்திலே. தல்கீனுங்கிறது என்னது? இந்த மலை முன்கண்ணைக்கு வருவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சப்பிது லிஅகீக்கும், உங்க சகோதரர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தல்கீன் சொல்லி கொடுங்கங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு தல்கீன் என்ன வரும்? யுஸப்பித்துல்லாஹு ஸப்பதக்கல்லாஹு பில் கௌலி ஸாபித், ஸப்பதக்கல்லாஹு பில் கௌலி ஸாபித், உங்க சகோதரருக்கு நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்கங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் என்னது யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு சொல்றோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருந்தாங்க. உமர் இப்னு கத்தாப் கேட்டாங்க, நாயகமே நீங்க பேசுறீங்களே என்ன பேசுறீங்க? அந்த அம்மா கேட்கவா செய்யுது, கேக்குதா? நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஐயோ அமலக்கி வஜத்தி கைரன் யா உம்மு மிஹ்ஜன், உம்மு மிஹ்ஜனே நீ அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார். அல்லாஹ்வுடைய உன்னுடைய அமலை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான் பார்த்திருப்பான். ஓ அமலில் அல்லாஹ்வை ரசிக்க வைத்த அமல் என்ன அமல் என்று கேட்டேன். கும்மு மஸ்ஜிதுக்கு யா ரசூலுல்லாஹ், உங்க பள்ளிவாசலை நான் ஹிதுமத்து பணிவிடை செய்தேனே, இந்த குப்பை அள்ளி போட்டேன், இதுதான் எனக்கு சொர்க்க ஊஞ்சலை எனக்கு பெற்று தந்தது நாயகமே என்று அந்த அம்மா எனக்கு பதில் சொல்லுது என்று சொன்னார்கள். என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிக்கு பணிவிடை செய்த ஒரு பணிப்பெண்ணுக்கே அந்த கபரில் இவ்வளவு பெரிய ஹயாத்துன்னா அந்த பெண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்கிய நாயகத்தினுடைய ஹயாத் எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வை கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாமா? பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொன்னாங்க, மன்றானி ஃபில் மனாமி பக்கத்துல ஆனி, என்னை யார் பார்த்தாலும் என்னை தான், என்னைய செய்தா மேஜிக் பண்ண முடியாது, செய்தியை என்னை வந்து என்ன செய்ய முடியாது, உருமாத்தி காட்ட முடியாது. ஜின்கள் யார் உருவம் எடுக்கும், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் எடுக்க முடியாது. ஜின்கள் யாரு நம்மள நினைச்சா கூட மாறலாம், நம்ம மனைவிட்ட வந்து நம்ம மாதிரி காட்சி அடிக்கலாம், அல்லாஹ் காப்பாத்துவானாக. ஆனா யார் உருவம் ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் ஆட முடியாது. அதாவது தஃப்ஸீருல் பயான் எழுதுவாரு, நபிமார்களை கனவுல கண்டா என்ன பாக்கியம், ரசூலுல்லாஹ்வை கனவுல கொண்டா என்ன பாக்கியம்.
ரசூலுல்லாஹ் ஒரு ஹயாத்துன் நபி என்றும் வாழும் ஒரு நபி என்பதற்கு சில விஷயங்களை சூரத்து நஜ்மில் எழுதுவார் தப்சீருல் பயான்ல. ஒரு ஆள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல பார்த்தா என்ன அர்த்தம்? அவர் பதவிக்கு வருவார்னு அர்த்தம். ஒரு ஆள் யாரை பார்த்தா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை யாராவது கனவுல பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம்? கனவுடைய விளக்கத்துல அவர் பதவிக்கு வருவார்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல இது கால ரப்புக்களில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் உயர்ந்த ஒரு கலீஃபா போஸ்ட் கொடுக்க போறேன்னு அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிட்டு சொன்னதா அல்லாஹ் சொல்றான். அதனால வலாயத்து கிடைக்கும். பொறுப்பு, அரசியல் பொறுப்பு, ஏதோ ஊர் பொறுப்பு, ஏதோ நிர்வாகியா வருவார், ஊர் கமிட்டி, பழைய எம்எல்ஏ தேர்தல், நகராட்சி தேர்தல், ஏதோ வருவார், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்புல வருவார்னு அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை யாராவது கனவுல பார்த்தா தாய் தோப்பனை துன்புறுத்துவார்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஞாபகம் கிடையாது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாப்பாவுக்கும் அவங்களுக்கும் அவங்க முதல்ல வாப்பாங்க இல்லைங்கிறது வேற விஷயம். அவருடைய சின்ன வாப்பா தான் இருந்தாலும் அல்லாஹ் வாப்பான்னு சொல்றாங்க. என்ன அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்ததுங்க அல்லாஹ் சொல்றோம். ஆக அந்த அடிப்படையில் ஒரு விளக்கம் எழுதுறாங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல பார்த்தா தாய் தோப்பு துன்புறுத்துவார், அதோடு நிக்கல, ஹஜ்ஜியும் செய்வார். நல்ல விளக்கம் எழுதப்பட்டிருக்கு, கெட்ட விளக்கம் எழுதப்பட்டிருக்கு. ஹஜ்ஜி செய்வார். அநியாயக்காரன் ஒரு நிர்வாகியால் மாற்றுவார். நீங்க நிறைய ஆலிம்சாமாக்கள் அநியாயக்கார நிர்வாகிகள் மாட்டிக்கலாம். சர்வாதிகாரி, அடக்குமுறை நிர்வாகி. நம்ம நிர்வாகிகளை சொல்லுங்க, இருக்கிற ஆளுகளை அந்த கூப்பி வச்சு ஆளை சொல்லி திட்ட சொல்லியிருக்காரு போல தெரியும் நினைச்சிடாதீங்க. சர்வாதிகார அரசன் கையில மாட்டுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல பார்த்தா ஒண்ணு தாய் தோப்பு ஃபைட் பண்ணுவார்னு அர்த்தம், அல்லது ஹஜ்ஜி செய்வார்னு அர்த்தம், அல்லது ஒரு ஏன்னா நம்ரூத் என்ற ஒரு அரசனோடு மோதிட்டு கிடந்தாங்களா அவனோட பிரச்சனை. ஒரு நம்ரூத் என்ற ஒரு சர்வாதிகாரியோட ஒரு பிரச்சனை, கடைசியில் நாம தான் ஜெயிப்போம். அவனோட நம்ம மாட்டி நம்ம அழிய மாட்டோம். அந்த சர்வாதிகார அரசு நம்ம கையால் அழிவான அல்லாஹ்வுடைய உதவி கடைசியில் கிடைக்கும். ஆக நல்ல விளக்கமும் உண்டு, அதோடு மைனஸ் பிளஸ் ரெண்டும் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல பார்த்தா நம்ம கையால பெரிய பெரிய அடக்குமுறை ஆட்கள் எல்லாம் அழிவான அர்த்தம் நம்ம கையில. எப்படி ஃபிரௌன் என்றவன் யார் மூலால? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூலமா ஃபிரௌன் அழிஞ்சானா என்னங்க? அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை யார் கனவுல வந்தால் நீண்ட ஆயுள் வாழ்வார்னு அர்த்தம். மக்களா நிறைய சோதனையை கிடைக்கும் அர்த்தம். அரசனால இல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கடும் சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நீண்ட ஆயுளும் கிடைக்கும். அதே மாதிரி மக்களால் நிறைய தொந்தரவும் கிடைக்கும். ஆனா கடைசியில வெற்றி நமக்கு தான் கிடைக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை யார் கனவுல காணுவாரானால் அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க போனாங்க? ஜெயிலுக்கு போனாங்க. தன்னுடைய சகோதரர்களை கிணத்துல கொண்டு போட்டதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்றான். தன்னுடைய குடும்பமே பொறாம பிடிச்ச குடும்பம் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல கண்டால் அவருக்கு அநியாயம் நடக்கும், அவர் பொய்ப்படுத்தப்படுவாரு, தேவைப்பட்ட ஜெயிலுக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா கடைசியில் அவர் பெரிய அரசராகிடுவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் அரசராயிட்டாங்களா என்னங்க? அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல கண்டா அது நல்ல விளக்கம் தான். மூணுல ஏதாவது நடக்க அவருக்கு ஒண்ணு நீதிபதி ஆயிடுவார், அல்லது பெரிய காலின்னு சொல்றாங்கல்ல, பெரிய மார்க்க சட்ட நீதி மேதையா ஆயிடுவார், அல்லது அரசராக ஏதாவது ஒண்ணு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா நிறைய ஆட்சி பொறுப்பும் அவர் பெரிய சட்டமேதையா அல்லாஹ் ஆக்கினதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களை பத்தி ஒவ்வொரு காட்சி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தால் அதிகமா டிராவல் பண்ணுவார். உலகம் முழுவதும் பயணம் செய்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு துறவியாக உலகம் முழுவதும் சுத்தினவர். வழிமார்கள் எத்தனையோ பேர்கள் சுத்தி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஆக இப்படி நல்ல விளக்கங்களும் உண்டு, கெட்ட விளக்கம். அதாவது இந்த கனவினுடைய நல்ல கனவாகவும் கெட்ட கனவாகவும் ரெண்டும் கலந்து உண்டே சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்வை யாராவது கனவுல கண்டா அந்த கனவில் கெட்டவே கிடையாது. சரிங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், இந்த சமுதாயத்தின் கஷ்டத்தை கூட தன் கஷ்டமாக நினைக்கும் நபி அல்லவா. ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டால் அவருக்கு நல்லதே நடக்கும். எக்காலத்திலும் கண்டாலும் சரி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்கள் பார்த்தாலும் அப்படிதான், இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வை பார்த்தாலும் நல்லதுதான் நடக்கும் என்பதற்கு எந்த நிலையில எல்லாம் ரசூலுல்லாஹ்வை ஒரு வறண்ட பூமியில் ஒரு மனிதர் பார்த்தால் அந்த பூமி செழிக்கும். ஒரு பஞ்ச பூமியில் பெருமானார் பார்க்கும்போது, ஒரு பஞ்சமான பூமியில இருக்கும்போது ரசூலுல்லாஹ் பார்த்தா அந்த பூமி செழிக்க போகுதுன்னு அர்த்தம், செழிச்சிரும். ரசூலுல்லாஹ்வை நம்ம பார்க்கும்போது ஒரு அநியாயம் செய்யப்பட்ட ஒரு ஊரிலே பார்த்தால் அந்த ஊருக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு கவலையான நிலையில் ரசூலுல்லாஹ் பார்த்தா அந்த கவலை நீங்கிரும் அர்த்தம்.
நம்ம கடனில இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வை பார்த்தா கடன் நீங்கிரும். அதே மாதிரி ஒமன்றா ஒரு மனிதன் ஜெயில இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டால் ரிலீஸ் ஆக போறாங்க, ரிலீஸ் ஆகிடுவான். ஒரு மனிதன் அடி வரிசையா எழுதுறாரு, ஒரு 9 விஷயம் எழுதுறாரு ரூல் பயான். ரசூலுல்லாஹ் ஒரு மனிதன் வந்து வறுமையில் இருக்கும்போது பண கஷ்டமான நிலையில் பார்த்தால் பணக்காரன் ஆயிடுவான். அக்னாவுல்லாஹ். ஒமன்றாஹு மூசிரன், ஒரு மனிதன் கஷ்டப்பட்டவனாக பட்டினியா நிலையில் பார்த்தால் பணக்காரன் ஆயிடுவான். அதே மாதிரி ஒமன்றா மரியலன், ஒரு மனிதன் சீக்காளியாக ஆஸ்பத்திரியில கடந்துட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டானா ஷஃபாவுல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு ஷிஃபாவை கொடுத்துருவான். சில பேரு சக்ராத் ஹால்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எங்க வாப்பா வந்துட்டு போனாங்க, பயம் வந்துடும். அவர் மர்மமான ஆளு, நான் வர போறேங்கிறதுக்கு ஒரு சிக்னல் மாதிரி. ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே அவன் மூத்தா போயிடுவான்ல, அவன் ஹயாத்தா இருப்பான். இறந்து அது மாதிரி நடக்கலங்க. சரி, வேறு நெருக்கமான ஆட்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த பார்த்துட்டு போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபாக்களுடைய ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்கள் உள்ள பாசம் இருக்கே, ரத்தத்தோட இல்ல ரூஹோட கலந்த பாசம். இன்னைக்கு கனவுல யார் வருவான்னு சொன்னா நம்ம யாரு ரூஹ அதிகமா கனவு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கும் முன்பே ஒரு மாநாடு நடந்தது. அது மனிதர்கள் கூடிய மாநாடு அல்ல, மனிதர்களுடைய உயிர்கள் கூடிய மாநாடு என்று சொன்னாங்க. அந்த உயிர்கள் ஒற்றுமையாக பின்னி பிணைந்து எப்போ இருந்ததோ அவங்கதான் அங்க ஒத்துமையா இருப்பான். அந்த ஆதி உலகத்தில் யார் சண்டை போட்டா அவங்கதான் இங்க சண்டை போடுவாங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயிரோடு சஹாபாக்கள் கலந்திருந்தாங்க. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தி யமனுக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. அனுப்பும் போதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்த வருஷம் நீங்க வரும்போது எங்க மன்னரையை தான் பார்க்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க ரசூலுல்லாஹ் அழுதுட்டாங்க. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை பார்க்க மாட்டேங்கிறது விலகி போச்சு. ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆன பொழுது முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனது மதீனால. அன்னைக்கு டெலிபோனும் கிடையாது, லெட்டருங்கிறது பல மாசமாக கிடைக்கிறதுக்கு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய ரூஹ ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹோட கனெக்ஷன் வச்சிருந்தாங்க பாருங்க. ஸலவாத்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹோட அந்த கனெக்ஷன் உண்டாயிருக்கு. நம்ம ஸலவாத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் வரும் பாத்தீங்களா, நீங்க ஸலவாத் அதிகமா போனா நம்ம ரூஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹோட டச் ஆயிடும். ரசூல் யாரு அதிகமா நம்ம பிரியப்பட்டிருக்கிறோமோ அவருக்கு பாருங்க, திடீர்னு நம்ம வீட்டுல ஏதாவது சின்ன பிரச்சனை, யாரா மூத்துக்கிட்டு அல்லா காப்பாத்து எல்லாத்துக்கும் ஆயில் கொடுக்கட்டும், திடீர்னு அன்னைக்கு நைட் தூக்கமே வராது, திடீர்னு போன் வரும், யாரும் மூத்தா போயிட்டாங்க. அப்ப அன்னைக்கு பார்க்க நம்ம வந்து ஏதோ ஒரு மனசுல ஏதோ நடக்க போவேங்கிறது ஒரு எச்சரிக்கை இருக்கு பாருங்க. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு படுத்து கிடக்காங்க யமன்ல. திடீர்னு கனவுல ஒரு ஆள் வந்து சொல்றாரு, அத்தனாமோ தூக்கிட்டு இருக்கீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவை அடக்கியாச்சு. அத்தனாமு முஆதே, அத்தனாமு தூங்கிட்டு இருக்கீரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அத்பாக்கில் ரசூலுல்லாஹ் மண்ணுக்கு மத்தியில் வைக்கப்பட்டு விட்டார்களே, உமக்கு இன்னும் தூக்கம் வருதா? முடிச்சு பார்த்தாங்க, என்னடா இது இப்படி ஒரு கனவு வந்துட்டா? சரி, ஏதோ கெட்ட கனவு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, கனவுல கெட்ட கனவு இருக்கு, பயந்துடாதீங்கன்னு சொன்னாங்க சஹாபாக்கள். பார்த்து படுத்தா. கடைசி இரவுல அதே மாதிரி திரும்ப அத்தனாமு யா முஆத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணுக்கு மத்தியில் வைக்கப்பட்டு விட்ட பிறகு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம தூக்கமா உடனே முடிச்சு பார்த்தா. போனும் இல்லாத காலம், வெறும் கனவுதான். முடிச்சு பார்த்தாங்க ஒரு சிவில் ரசூலுல்லாஹ்வை அடுத்த வருஷம் நீங்க மன்னரில் பக்கத்துல பார்க்க வேண்டி இருக்குங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்களேன்னு திடீர்னு குர்ஆனை திறந்து பார்த்தா இன்னக்க மையத்துன் இந்த ஆயத்துல முதல்ல கண்ணில் படுது. குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருக்குங்க? முதல்ல சொன்ன இன்னக்க மையத்து நாயகமே, நீங்க ஒரு காலத்துல வஃபாத் ஆகிறீங்கிறத அல்லாஹ் சொல்றான். மையத்துனா இப்ப மையத்துக்கு அர்த்தம் இல்லைங்க, மையத்துக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஆலிம்சாக்களுக்கு தெரியும். நம்மளையும் மையத்துன்னு சொல்லலாம், வஃபாத் ஆக வேண்டிய எல்லாத்துக்கும் மையத்துன்னு சொல்லலாம். பின்னால் மரணம் தழுவும் என்பதுக்கும் மையத்து ஒரு அர்த்தம் இருக்கு. நாயகமே, நீங்க ஒரு காலத்துல மூத்தா போவீங்க, வஃபாத் ஆகிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அதை பார்த்த உடனே நினைச்சிருக்காரு, குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க எங்க இருக்கீங்க நாயகமே? நீங்க மண்ணில் இருக்கிறீங்களா? நீங்க மண்ணின் மேலையா மண்ணின் கீழே நாயகமே அப்படின்னு அங்கேயிருந்து கிளம்பி யாரும் வர ஆரம்பிச்சிட்டார். எவ்வளவு டெலிபோன் இல்லாத காலத்திலே சஹாபாக்களுடைய அந்த ரூஹோடு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காட்சி எவ்வளவு ஐக்கியமா இருக்கு பார்த்தீங்களா?
அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை யாராவது கடவுளை கண்டா என்னை தான் கண்டார். யார் என் மேல இது பண்ண வேற இடத்த காட்டி நிற்க முடியாது. ஆக ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டால் நல்லதே நடக்கும் என்பதை கிதாப் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னா, கியாமத் நாள் வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருந்து அவர்கள் ஒவ்வொரு காட்சியிலும் இந்த சமுதாயத்திற்கு காட்சியளித்து நல்லதையே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கான ரசூலுல்லாஹ்வை கனவுல பால் தர்ற மாதிரி நம்ம குடிச்சு பார்த்தோன்னு வைங்க. மக்கி இப்னு முஹல்லித் என்ற ஒரு மகான் ரூஹுல் பயான் எழுதுவார், கனவுல பால் குடிச்சாங்க. இல்ல இமாம் ஸஹபியுடைய சீர் அலாம் நுபுலா கிதாபுல வரும், கனவுல பால் ரசூலுல்லாஹ் குடிக்கிறா கனவு கண்டாங்க. கனவுல ரசூலுல்லாஹ் பால் குடிக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. பாலை குடிச்ச உடனே காலையில வாமிட் எடுத்து பார்ப்போமே, பால் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் கனவுல குடித்தது பால் தானா செக் பண்றதுக்காக வாமிட் எடுத்தா வெளியே பால் வந்து. ஆனா அது ஒரு தேவையில்லாத ஒரு விசப்பரிச்சனை, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கனவுக்கு அந்த கிதாப் எழுதுறாங்க, இவங்க கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்கள்ட்ட விளக்கம் கேட்காம கேட்டுதான் சொல்லியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் கனவுல பால் தர்ற மாதிரி கண்டா கல்வி ஞானம் கிடைக்க போதுன்னு. புகாரிலே ஒரு ஹதீஸ் வருது, 2வது பாகத்துல புகாரிலே ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் ஒரு கனவு கண்டாங்க. ரசூலுல்லாஹ்வே ஒரு கனவு கண்டாங்க. ரசூலுல்லாஹ் மத்தவங்க இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஒரு கனவு கண்டாங்க. அதுல தான் பாலை குடிச்சிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பாலை கொடுக்குறாங்க. இது காலையில சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன், நான் பாலை குடிக்கிறேன், குடிச்சிட்டு மிச்ச பாலை உமர் இப்னு கத்தாபுக்கு கொடுக்கிறேன். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, இதுக்கு என்ன விளக்கம்? என்னுடைய கல்வி அவருக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல ரசூலுல்லாஹ் பால் தந்தா அதுக்கு கல்வி ஞானம் ரசூலுல்லாஹ்வே அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. அந்த மக்கி இப்னு முஹல்லித் என்ன பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பாலாங்கிறது அதாவது நினைவு, அந்த அது நம்ம கெட்டதுன்னு சொல்ல தேவையில்லை, உண்மையிலே ரசூலுல்லாஹ் தந்தாங்களே பார்க்குமே நினைச்சாங்க. அதுல என்னன்னா கல்வி ஞானம் எந்த அளவுக்கு பால் வெளியே போச்சு அந்த அளவுக்கு கல்வி குறைஞ்சி போச்சு அந்த ஆள். ஏன்னா ரசூலுல்லாஹ் கொடுத்ததை வெளியே எடுத்துட்டாங்கல்ல. அப்ப கனவில் கொடுத்தாலும் ரசூலுல்லாஹ் நினைவிலேயே கொடுத்த மாதிரி. அதனாலதான் ரசூலுல்லாஹ் நினைவுல கொடுத்தாலும் பாலுக்கு போட்டி இருந்துச்சு சஹாபாக்கள். புகாரில் ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் பாலை குடிச்சிட்டு ஒரு தடவை வலது பக்கத்துல கொடுக்கலான்னு பார்த்தா தன்னுடைய வலது பக்கத்துல தான் கொடுக்கணும், ஆனா இடது பக்கத்துல உயிர் தோழர் அபூபக்கர் நாயகம் இருக்கிறாங்க, பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சின்ன வயசு பையன், சிறு வயசு பையன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் வலது பக்கத்துல இருக்கிறான். தம்பி முறையா உங்களுக்கு இந்த பாலை தரணும், ஆனா என்னுடைய நண்பருக்கு கொடுக்க ஆசை, இடது பக்கத்துல கொடுக்கட்டான்னு கேட்ட போது லா மா குந்தில ஊசிர பிசௌபி மின் நஸீப் மின்க அஹதன் யா ரசூலுல்லாஹ், எனக்கு கிடைக்க வேண்டிய பங்கை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சாதாரண பால்லாம் கொடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ் வாயை வச்சுட்டு தந்துட்டா கல்வி ஞானம். அந்த குடிச்ச இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன தப்சீர் விளக்கத்தை சஹாபாக்கள் யாராவது சொன்னாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கனவு பாலை குடிச்சாலும் பாக்கியம் கிடைக்கும், நினைவு பாலை குடிச்சாலும் பாக்கியம். அதனால்தான் ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்தவர்கள் நாஃபி ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, குர்ஆன்ங்கிறது 7 கிராத்தின் மூலமா நமக்கு வந்து கிடைச்சது. சபூ குர்ஆன் சொல்லுவாங்க, 7 காரிகள் மூலமா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குர்ஆன் 7 காரிகள் மூலமா கிடைச்சது. அந்த 7 காரிகள்ல நாஃபிங்கிற ஒரு காரி, அவங்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தா நாஃபி அவங்க வாயை திறந்து பேச ஆரம்பிச்சுட்டாலே வாயில கஸ்தூரி மணக்க ஆரம்பிச்சு. அப்ப அவங்கள்ட்ட விளக்கம் கேட்க படிச்சு ரஹபி இமாம் தன்னுடைய வரலாறுல எழுதுறாங்க, என்னங்க உங்க வாயை திறந்தாலே வாயில கஸ்தூரி மணக்குது, இல்ல ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டேன் வாயில துப்புனாங்க. கனவுல துப்புனா கூட ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தடவை உமைரான ஒரு பெண்ணு வந்துச்சு, ஒரு 5 தன்னுடைய அக்கா தங்கச்சிமார்களை கூட்டிட்டு வந்துச்சு. சஹாபாக்கள் வரலாறு வரும். ரசூலுல்லாஹ் அப்ப பொரிச்ச கறி சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா அந்த பிள்ளைகள்லாம் வந்த உடனே என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தான அந்த எச்சி கிடைக்கிறது சஹாபாக்கள் விரும்புவாங்க. அது எச்சி சொல்றதுல ஒரு பரக்கத்தான அந்த உணவு. உடனே அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க, அந்த 5 அக்கா தங்கச்சிமார்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய கறியை போட்டு வாயில சின்ன பிள்ளைக்கு கொடுக்கற மாதிரி நல்ல நொறுங்க மெஞ்சிட்டு வாயில எடுத்துனா நீங்க கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆளுகளும் கொடுத்தாங்க. அந்த 5 அக்கா தங்கச்சிமார்களும் வாயில போட்டு உமைரா என்ற பெண்ணுடைய வரலாறு எழுதுவார் சஹாபாக்களுடைய வரலாறு. அந்த 5 அம்மாக்களும் பின்னால பல்லே தேக்காட்டம் தூங்கிட்டு எஞ்சாலும் எப்பவுமே பிரஸ் பண்ணவே தேவையில்லை, ஒரு வகையான மனம் இருந்துகிட்டே இருக்குமா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த பரக்கத்தான அந்த உமிழ்நீர் கடந்த அந்த கொடுத்த அந்த பாக்கியம். ஹயாத்தில் கொடுத்தவங்களுக்கும் அந்த பாக்கியம் தான். மர்ஹூமான பிறகு கனவுல ரசூலுல்லாஹ் கொடுத்தாலும் ரசூலுல்லாஹ் ஹயாத்தின் நபி தானே.
கனவுங்கிறது ஒரு பிரமை அப்படின்னு நம்ம சொன்னா அது ரசூலுல்லாஹ்வுக்கு பிரமம் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஒரு நிகழ்ச்சி இல்ல, 1000 நிகழ்ச்சி சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வந்தார், நாயமே நான் வெளியூர் போறேன், துஆ செய்யுங்க. துஆ செய்யுங்க கூட சொன்ன மாதிரி கிதாப்ல இல்ல. ஹயாத்து ஸஹாபா இன்னி உஸாஃபிர் யா ரசூலல்லாஹ், நான் வெளியூருக்கு போறேன். பொதுவா சஹாபாக்கள் ஒரு பழக்கம் இருந்தது, வெளியூர் போறாருன்னா ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டு தான் போவாங்க, நான் வெளியூருக்கு போறேன் யா ரசூலல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்க பி தக்வல்லாஹ், போற வழியில அல்லாஹ்வை பயந்துக்கோ. ரெண்டாவது, அந்த காலம் எல்லாம் ஒரே மலை வழியா தான் போடி, இவ்வளவு ரோடு போட்டு இருக்கிறாங்க, போகும்போது அல்லாஹ்வை பயந்துக்கோ. ரெண்டாவது, மலை ஏறும் போது தக்பீர் சொல்லுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, மேட்டு பகுதிகளில் போக ஆரம்பிச்சா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லுவாங்க சாப்பாடு. ரெண்டு விஷயம், ஒண்ணு தக்குவா, அல்லாஹ் பயந்துக்கோ போற வழியில. ரெண்டாவது என்னது, இன்னைக்கு தக்குவாவோடு போனா கூட அங்க பஸ்ல டிவியை போட்டு நம்ம தக்குவாவை எடுத்துருவோம் போல தெரியுது. ஓரளவுக்கு பயபக்தியா இப்போ ட்ரெயின்ல என்ன தப்பிச்சுக்கலாம், பஸ்ல போனான்னு வைங்க, அது சீட்டு கிடைக்கல டிவி முன்னால போய் மாட்டினான்னு வைங்க, நாம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் காலில் சங்கு ஊதிக்கிட்டே தான் இருப்பான். சரியா, டிவில பஸ்ல தான் டிவி இல்லைன்னா அவ்வளவு வேற செல்லுல சத்தமா ஒரு ஆள் 10 செல்ல 10 வகையான பாட்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம தஸ்பீஹ் ஓதுனாலும் வாய் வளரும் பாருங்க. இங்க பீடி குடிக்கிறதுக்கு கூடாது போட்டுக்கான, இங்க பாட்டு கேட்க கூடாதுன்னு போடுங்க. ஒரு காலத்து என்னைக்காவது டிரைவர் வண்டி பொறுமையில இருந்து ஏதாவது தட்ட போறான், வண்டியை கொண்டு போய் எல்லா டிரைவரும் சேர்ந்து யாரும் பஸ்ல செல்லு ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போறான் பாரு. அந்த அளவுக்கு ஆளுக்கு ஒரு பாட்டை போட்டு நம்ம எந்த ஒரு தக்குவாவும் இல்லாம ஆக்கி போறோம். அப்போ தக்குவா பயணத்துல வேணும்னு சொல்ல சொல்லிவிட்டாங்க. அவர் போன பிறகு ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க, பலம்மா வல்லா, அந்த மனிதர் திரும்பி போற ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க, அல்லாஹும்ம தபீ சஃபரஹு, யா அல்லாஹ் அவர் பயணத்தை சாட்டாக்கி. அவர் பொதுவாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நைட் பயணம் மேற்கொள்ளுங்க, இரவு உம்மத்துமார்களுக்கு இரவு அல்லாஹ் சுருட்டிடுறான் அப்படின்னா. பாருங்க, எங்கேயாவது ட்ரெயின் அதிகமா பகல்ல போதான் பாருங்க, நைட்டு தான் போகும். பகல்ல பஸ் தான் போகும், நைட்டு தான் ட்ரெயின் அதிகமா போகும். எங்க வெளி மாநிலத்துக்கு, இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் ட்ரெயின் போல, பகல்ல போய் பயணம் கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹும்ம தபீ சஃபரஹு, யா அல்லாஹ் அவர் பயணத்தை நீ சுருட்டிடு, யா அல்லாஹ் சாட்டாக்கி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி அவர் துஆ செய்தாங்க, அவருடைய பயணத்தை சாட்டாக்கிடுவா ஹவ்வின் சஃபரஹு, பயண கஷ்டத்தை இல்லாம ஆக்கிடுயா ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க. ஏன்னா பயணங்கிறது நரகத்தின் ஒரு பகுதின்னு ஹதீஸ் இருக்கா. என்னங்க, சோமில்லாம இருக்கவனும் அங்க பயணம் போயிட்டு வந்தா சோமில்லாம ஆயிடுவான். ஒழுங்கா மலை சிக்கல் இல்லாதவனும் பயணம் போயிட்டு வந்தா மலை சிக்கல் வந்துடும். ஏன்னா அந்த பயணம் வந்து ஒழுங்கா நமக்கு டிராவல் பண்ண நமக்கு மலை சிக்கல் பிரச்சனை வந்துடும். ஒரு லெவல் ஆகுறது பெரிய கஷ்டம். அச்சிக்கு போவோம், எல்லாரும் வழி அனுப்பும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம் துஆ செய்யுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு, நம்ம எல்லா ஆஜியத்தையும் சொல்லி விடுவோமா என்னங்க. அதுவும் யமன்ல ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுங்க, அபூபக்கர் நாயகியுடைய சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி விட்டாங்க. இந்த நிகழ்ச்சி எழுதுறார் யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரவுலுர் ரயாஹின் கிதாபில் வலிமார்களுடைய கலைக்களஞ்சியத்தில் எழுதுறார். புது பிரிண்டே வந்திருக்கு இன்னைக்கு ஹஜ்ஜில். இவங்க போனவங்க மறந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் மதீனாவுக்கு போயிருக்கிறாங்க. மதீனாவுக்கு போய் மறந்து என்ன செய்தாங்க, துல்ஹுலைஃபாவுக்கு ஏறாம் கிட்ட வந்துட்டாங்க. மதீனாவுக்கு துல்ஹுலைஃபாவுக்கு வந்த உடனே ஆமா சலாம் சொல்ல சொன்னாங்களே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சில ஆட்கள், நம்ம அந்த அமானிதத்தை நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட்டாளிகள் சொன்னாங்க, நான் போய் மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு சலாம் சொல்லிட்டு வந்த ஒரு ஆள் அமானிதமா சொல்ல சொன்னாரு. இல்ல பாருங்க, இப்ப வாகனங்கள்லாம் கூட்டமா தான் கிளம்பும், தனியா போனா கொள்ளை அடிச்சு போடணும். கூட்டமா கிளம்ப போது நீங்க வர்ற வரைக்கும் யாரும் பொறுக்க மாட்டாங்க, டைம் ஆயிடுச்சு போவாதீங்க அப்படின்னா நீங்க கிளம்பி போங்க, என் வாகனத்தையும் கூட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். நேரம் வந்தாங்க, வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில சலாம் சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்தா எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. சரி, அடுத்த ட்ரெயின் எங்க இருக்குன்னு கேட்கறோம்ல, அது மாதிரி அடுத்த ஷிஃப்ட் எப்பவும் கிளம்புது, கூட்டம் ரொம்ப லேட்டா கிளம்புது, ஒரு கூட்டம் சேர்ந்த பிறகு கிளம்புது. சரி, அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில போய் கொஞ்ச நேரம் உட்காருன்ட்டு இவரு போய் உட்கார்ந்தாங்க. எம்எல்ஏ வந்து ஹஜ்ஜி வந்தாரா, படுத்திருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பக்கத்துல அபூபக்கர் நாயகன் சொல்றாங்க, யார் சொல்லலாம், அந்த மனிதர் உட்கார்ந்து இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆளை பார்த்து, அந்த அபுல் வஃபா இதே கேட்கிறான், அந்த வாசகமே, நீ தான் அபுல் வஃபாவா, வஃபாவுக்கு வாப்பாவா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், யார சொல்லலாம், நான் அபுல் வஃபா கிடையாது, அபுல் அப்பாஸ். எனக்கு அப்பாஸ்னா ஒரு மகன் இருக்காப்ல, அப்பாஸின் வாப்பா தான் தவிர அபுல் வஃபா கிடையாது. வஃபான வாக்கை நிறைவேற்றக்கூடியவர். இந்த மனிதர் சலாம் சொல்லுங்கிற வாக்கை நிறைவேற்றுறதுக்கு தானே பயணத்தையே மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்ற வாக்கை நிறைவேற்றுவதின் தந்தையே இந்த அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் அந்த அபுல் வஃபான்னா.
சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சாங்க. நான் காணும் காட்சி மஸ்ஜிது நபவில என்னை தூக்கி காபால கொண்டு வச்சாங்க. 8 நாள் கழிச்சு தான் அங்க இருந்து எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. நான் முடிச்சு பார்க்க காபால இருக்கு. பாத்தீங்களா? ஆனா அது நமக்கு நடக்குதா இல்லையானா நம்ம ரசூலுல்லாஹ்வோடு நெருக்கங்கிறது வெறும் மீலாதுல்லா மாத்திரமா. மீலாதுல்லா நடத்துறவங்களுக்கு அல்ல பாக்கியத்தை கொடுக்கணும். இந்த மனிதர் இந்த நம்ம நண்பர் ரொம்ப சிரமம் எடுத்து பொருளாதார சிக்கலோடு இது நடத்துறார். ஆனா மீலாது ஓதுனவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்னா ஓதா கூடாதுன்னு என்ன கஷ்டத்தில் அனுபவிக்க போறான்னு தெரியல. கண்ணியத்துக்குரியவர்களே, பாத்தீங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷாஃபிங்க, ஒரு டாக்டர். இன்னைக்கு என்ன டாக்டர்? ஏமாத்து போய் எல்லா பேரும் ஏமாத்து போய் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு கூட 500 ரூபாய் ஸ்கேன் எடு, 2000 ரூபாய் ஸ்கேன் எடு, ரத்த டெஸ்ட் எடு, 10 வகையான டெஸ்ட் எடு, 700 ரூபாய் எடு, 800 எடு, நார்மல். அல்லா காப்பாத்து. இந்த நார்மல் நமக்கு தெரியும். ஒரு 50 ரூபாய் கொண்டு வந்தவன 500 ரூபாய் செலவழித்து விடுறான். 500 ரூபாய் கொண்டு வந்தவன 50,000 ரூபாய் செலவழித்து விடுறோம். இன்னைக்கு டாக்டரா இருக்கு. இலவசமாக எந்த வகையான செலவும் இல்லாமல் மன உளைச்சலும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு மருத்துவம் செய்தவர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்கு ஷிஃபான், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஷிஃபான் ஒரு பேர். அதை கொண்டு வந்த நாயகத்துக்கு ஷாஃபி. குர்ஆனுக்கு ஷிஃபான், ஃபாத்திஹா சூராவுக்கு மருந்துன்னு ஒரு பேர் இருந்தா அதை சொன்ன நாயகத்துக்கு என்ன பேருங்க? ஷாஃபி. மருத்துவம் செய்யக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய நபி. எவ்வளவு பெரிய ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் ஐசியூல வச்சோம், 50 பேர் வச்சா 40 பேர் இறந்து போயிடலாம். ஆனா ஆபத்தான நிலையில ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தவங்க யார் எந்த கேஸும் மோசமான ஆனதா சரித்திரமே கிடையாது. எவ்வளவு பெரிய கேஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு கிடிக்கி தொங்கின ஆட்கள், கால் வெட்டி போனவங்க, பிளட் புள்ள போனவங்க, மூச்சு இல்லாம இல்லவங்க எத்தனை பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஹயாத். முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வருது. உம்முல் ஜமீல் ஒரு அம்மா சொல்றாங்க, ஆப்பிரிக்கால இருந்து ரசூலுல்லாஹ் பார்க்க வந்தாங்க. ஒரு பெண் ஹிஜ்ரத் செய்து எத்தியோப்பியா நாட்டில இருந்து ரசூலுல்லாஹ் பார்க்க வந்தாங்க. அவங்க சொல்றாங்க தன்னுடைய கை குழந்தையோடு. பயான் ஒரு 10 நிமிஷத்துல முடிய போகுது, டைம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கை குழந்தையோடு, அந்த கை குழந்தை ஆம்பளை பிள்ளை முஹம்மது இப்னு ஹாத்தம். ரசூலுல்லாஹ்ட்ட முதல்ல சஹாபாக்களேயே முஹம்மதுன்னு என்று பேர் வைக்கப்பட்டவர் அவர்தான், முஹம்மது இப்னு ஹாத்தம். அந்த பையன் வாலிபனா பிறகு அந்த அம்மா சொல்லு, மகனே உனக்கு சின்ன பிள்ளையா இருந்த நீ எத்தியோப்பியா நாட்டில இருந்து நாங்க வந்தேன், ரசூலுல்லாஹ் பார்க்க வந்தேன், உன்னையும் கூட்டிட்டு வந்தேன். ஒரு 2 நைட்டு தான் இருக்கு, மதீனாவுக்கு நெருங்கிட்டோம். ஒரு 2 நைட்டு 3 நைட்டு தான் இருக்கும் ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு. உனக்காக ஒரு சாப்பாடுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு பால் சூடாக்கும், ஏதாவது அடுப்பு வேலை செய்வோம்ல, உனக்கு ஏதாவது சாப்பாடு வைக்காம அடுப்பை பத்த வச்சேன். நல்ல கொதிச்சிட்டு இருக்கும்போது நான் வெளியே விறகு பார்க்க போயிட்டேன். நீ சின்ன பிள்ளையா இருந்ததுனால அப்படியே அடுப்புல உள்ள அது சட்டியை மேல தட்டிட்டு அங்கேருந்து வந்து பாக்குற வெந்து போய் இருக்கறி எல்லாமே வெந்து புண்ணா சுடுச்சு. பிள்ளைகளுக்கு மேல அப்படியே சுட சுட கஞ்சியோ சுட சுட சாயாவோ சிந்தினா அப்படி தோல் உறிஞ்சிருப்பலங்க. ரொம்ப மோசமான கண்டிஷன்ல துடிச்சிட்டு இருக்க. உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போல, ரசூலுல்லாஹ் தான் பார்க்க வந்து அவங்கள்ட்ட தூக்கிட்டு வந்து, இங்க என்னமா தூக்கிட்டு வந்த, வைத்தியனை போய் பாருன்னு சொல்ல ரசூலுல்லாஹ். என்ன சொன்னேன் தெரியுமா? நாயகமே, இந்த பிள்ளைக்கு உங்க பேர் தான் முதல்ல வச்சிருக்கேன். உங்க பேர் வைக்கப்பட்ட முதல் குழந்தை இந்த புள்ள. உங்களை பார்க்க வந்த இடத்துல இந்த மாதிரி நடந்து போச்சு யார சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அந்த புள்ளைய வாங்கினாங்க. வாங்கி தன்னுடைய வாயில உள்ள எச்சை எடுத்தாங்க. அந்த புள்ளையினுடைய காயத்துல அப்படியே தேய்ச்சி களிம்பு போடுற மாதிரி தேய்ச்சி விட்டாங்க. போதாத குறுக்கி டானிக்கு கொடுக்குற மாதிரி வாயிலையும் கொஞ்சம் துப்பி விட்டாங்க, தலையிலையும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டாங்க. சொல்லுது, அந்த இடத்துல இருந்து நான் எழும் பொழுது காயங்கள் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருந்து ஒரு டாக்டர் ஊசி போட்டு வெளியே வரும்போது பிள்ளை இல்லாம போயிருமா? அந்த காயம், தீ காயங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் கூட நிறைய பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ஆயுள் தழும்பாவே இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்து நான் எழும்போது அந்த காயமே கிடையாது என்று தன்னுடைய மகனுக்கு சொல்லி காட்டக்கூடிய உம்மு ஜமீல். இது மாதிரி இந்த சமுதாயத்திற்கு மருத்துவராக இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலும் நபி, மருத்துவ நபி. ஒபாத்தான பிரதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத் நபியா இந்த சமுதாயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நபி. ஸலவாத் நிறைய வைக்கிறவங்க இங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு பிரச்சனையில சக்சஸ்ஃபுல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் நாரியா மூலமாக இன்னைக்கு யாராவது ஸலவாத் நாரியாவுடைய எண்ணிக்கை வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற மாதிரி வேற எங்கேயும் கிடையாது. அதெல்லாம் அனுபவம். அந்த ஸலவாத் நாரியா ஓதும் மூலமா நம்ம வாழ்க்கையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த பவர்ஃபுல் இந்த ஸலவாத் போய் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சிறகங்கள் நீங்க இருக்குங்க. ஒரு பெரிய கேரளால வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு உஸ்தாத் வந்தாங்க, பெரிய நாசிர்.
அவங்களை சந்திச்சு ஒரு விஷயமா நான் என்ன செய்ய சொன்னேன். உடனே இந்த தலவரத்தினா யோகா சக்சஸ்ஃபுல் சொன்னாங்க. இப்ப சமீபத்தில் நான் தான் கவனிச்சு விட்டுருந்தோம். நாஜி ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. இந்த மாதிரி கேரளால எல்லாம் அது அப்படியே அனுபவித்த உண்மை. மாப்பிள்ளை அமையலையா உடனே நடக்கும். அது பவரா நடத்தணும். சும்மா வாயில கணக்கு இல்லாம ஒன்னு வேகமா ஸ்பீட் ஓத மாதிரி ஒரு முத்து போடுறதுக்கு 5 முத்து அடிக்க வைக்கிறது. இன்னைக்கு ஒழுங்கா ஓதலாம் பவர் இருக்காது. நல்ல ஓதக்கூடிய ஆளுநர் ஓத நமக்கு பவர்ஃபுல். அந்த நாளைக்கு உடனே நமக்கு அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கலையா? சீரியஸா நம்மளுக்கு வரலையா? ஆபரேஷன் பிறந்து டாக்டர் சொல்றதெல்லாம் சுகப்பிரசவமா முடியலையா? இதுதாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய பவர். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. இப்னு சஅத் தன்னுடைய தபகாத்துல் குப்ரால் எழுதுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுடைய ஹயாத்திலும் சாபியா மருத்துவராக இருந்தார்கள். வஃபாத்தான பிறகும் சஹாபாக்களுடைய நோயினுடைய நீக்கி வைத்தார்கள். சஹாபாக்கள் வரலாறு என்று சொல்றேன். ஒரு நாள் தன்னுடைய நண்பர் அப்துல் ரஹ்மான் இப்னு சாதோடு வெளியே போயிட்டு இருந்தான். திடீர்னு கால் பிசை, அவன் திடீர்னு போகும்போது கால் பிசைகிற ஜவ்வு ஒரு மாதிரி, ஒரு சின்ன விஷயம் தான், காலுங்க ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு தட்டுனா போயிடும். ஆனா அது பெரிய பாதிப்பா இருக்கு. தூக்கி வைக்க முடியல, காலை வலி தாங்க முடியல, கால் பிசைக்கு ரொம்ப வலிக்குதாங்க. ஆமா, புதுவும் மண் அகப்ப இல்லை. உங்களுக்கு பிரியமான ஆள் பேரை சொல்லுங்க, யா முஹம்மது அப்படின்னு நாங்க உடனே கால் தெரியும். தபக்காத்துல் குப்ரால் இருக்குங்க. தபக்காத்துல் குப்ரா நேற்று எல்லாம் 50 வருஷம் தினசரி பேப்பர் மாதிரியா 200 எழுதப்பட்டிருக்கு. 1200 வருஷம் ஆச்சு எழுதி. அப்படியே சான்றோடு எழுதப்பட்ட வரலாறு. இவர் கேட்டார், இவர் அவரு கேட்டார் சொல்லி ஒரு பையில இருக்கு. 20 பேர்த்த கேட்டு எழுதுனது. அந்த காலத்துல இருந்து அதுக்கு ரிக்கார்டான வரலாறு, ரிக்கார்டான தப்சீர். சொன்ன ஒரு யா முஹம்மது என்னவன ஒரு கால் தெரியாது. உமர் ரலியல்லாஹு கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் மரணமான பிறகு நம்மை குணப்படுத்தும் நபி. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு வலிமாருடைய வரலாறுல பார்த்த ரவுலுர் ரயானில அவங்க சொல்றாங்க, நான் ரொம்ப மோசமான நிலையில இருந்தேன். எந்த அளவுக்கு மோசமா இருந்தேன்னா, நான் மூத்தா போயிருவேன் எல்லாரும் விளங்கிட்டாங்க, நானும் விளங்கிட்டேன். ஒரு நாள் நான் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டேன். உள்ள நுழைஞ்சாங்க, வந்து என் தலைமாட்டில் வந்து உட்கார்ந்து இருந்தான். அப்ப வாசப்படியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பறவை கூட்டம் போல ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. வந்து உட்கார்ந்தவன மனுஷனா மாறிட்டான். உள்ள நுழையும் போது பறவை கூட்டமா இருந்துச்சு ஒரு கூட்டம். வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கவலைப்படாத. என் நெத்தி எப்படி தடை கொடுத்தான். தடை கொடுத்துட்டு சொன்னாங்க, நான் ஒரு துவா உனக்கு சொல்லி தரேன், அதை நீங்களும் ஓதுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க ஓதுங்க. பிஸ்மில்லாஹ் ரப்பியல்லாஹ் ஹஸ்பியல்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் இத்தஸம்து பில்லாஹ் வஃபவல் அம்ரி இலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். இதை ஓது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை ஓதுங்க. சீரியஸ் மூத்தாயிரம் அந்த பயத்துல எல்லாரும் நினைக்கும் போது ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு இத முதல்ல சொன்ன ஆள் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை சுமக்கிறாங்களே மலக்குமார்கள், இவங்க தான் முதல்ல சொன்னாங்க. முடிவு வரைக்கும் சொல்லுவாங்க. முதல்ல அல்லாஹ்வுடைய அரச சும்மா வயஹமிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் தமானியா. அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை மலக்குமார்கள் 8 பேர் சுமப்பார். அல்லாஹ் சொல்றாங்க, இவங்க தான் முதல்ல சொன்னது. கியாமத் நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை நீங்க ஓதுங்க. இதை ஓதுனா உனக்கு வெற்றி கிடைக்கும், போர்க்களத்துல போனா வெற்றி கிடைக்கும், நோய் நொடியில் இருந்து சொன்னா உனக்கு நோய் நீங்கும். இதை ஓதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஆள் பக்கத்துல, வலது பக்கத்துல ஒரு ஆள் கொஸ்டின் கேட்டார் அந்த கூட்டத்துல. அப்போ போருக்கு போனா எதிரியை வெற்றி கொள்ளலாமா? ஆமா, எதிரியை வெற்றி கொள்ளலாம் அப்படின்னா. நான் கேட்டேன், அந்த ஆள் யாரு? அபூபக்கர் நாயகமா? இல்ல, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இடது பக்கத்துல இருக்கக்கூடியவங்களாம் சுகதாக்கள், பின்னால இவங்க எல்லாம் சாலிஹீன்கள். காலையில முடிச்சு பார்த்த சுப்புகளை எனக்கு எந்த விதமான நோயின் தாக்கமும் இல்லை. ரவுலுர் ரயாஹ் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு உண்டான வறுமையை தஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் இந்த ஆயத்தில் எழுதுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு வறுமையை நீக்கி கஷ்டத்தை நீக்கிற மாதிரி எத்தனையோ பேர்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் கனவுல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறைநேசருடைய வாழ்க்கையை பார்த்து சொன்னார், யார சொன்னா, இன்னீது ஷேகுன் பிலாத்தின் யசீரா. நான் ஒரு சின்ன முதல் வச்சிருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், வயசான ஆளுனா, என் குடும்பத்தை ஓட்ட முடியல நாயகமே. ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் யா கதீமல் இஹ்சான் யா மன் இஹ்சானுஹு ஃபௌககுல் இஹ்சான் யா மலிக்கத் துன்யா வல் ஆகிரா. இது ஓதுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபுல. ரசூலுல்லாஹ் நாம ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் கனவுல கண்ட. ரசூல் மூஞ்சி திருப்பிட்டார். என்ன நாயகமே முகத்தை திருப்பிக்கிறது, என்னை தெரியலையான்னு கேட்டார். முகாஷிபத்துல் குலூப் என்ற கிதாபுல வரும். என்னை தெரியலையா? தெரியல, நீ யாருன்னு எனக்கு தெரியல.
என்ன தெரியலன்னு சொன்னீங்க. உங்களை பத்தி எல்லா ஆலிம்களும் சொல்லி இருக்கிறாங்க. உங்களை நீங்க நபிமார்கள் எப்படி நீங்க எந்த அளவுக்குன்னா பெத்த புள்ளைய நீங்க தெரியற மாதிரி இந்த உம்மத்தை பத்தி தெரியறதாக சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன தெரியலன்னு சொன்னீங்களா? சொன்னது உண்மைதான் ஆலிம்கள், உன்னை எனக்கு தெரியல. அப்ப சொன்னாங்களா, என்னை நான் யாரு, அவங்க சொல்றது கரெக்ட் தான், என்னை யாரு ஸலவாத் ஓதுறாங்களோ அவங்களதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ என்னைக்கு ஓதுன, நீ என்னைக்குப்பா ஓதுன? நீ அந்த ஆள் அதுக்கு பிறகு ஓத ஆரம்பிச்சு பிறகு சொன்னாங்களாம், இன்னையிலிருந்து நான் உன்னை அடையாளம் கண்டுக்கிட்டேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஹயாத்தா இருக்கும்போது சஹாபாக்கள் கொஞ்சம் கூட இருந்தா கூட பயப்படுவாங்களாம். ஏதாவது சரியத்துக்கு மாத்தமா ஏதாவது தப்பு தண்டா பண்ணா காலையில கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிடக்கூடாது. அதனால ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் எங்க மனைவிமார்கள் கூட நாங்க நினைச்சபடி நம்ம ஒழுங்காக நெருங்குவதற்கு பயப்படுவோம். காலையில ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு ஷரியத்தினுடைய சட்டங்களை கோடிட்டு காட்டிடக்கூடாது. இது ஹயாத்திலும் நடந்தது, வஃபாத்தான பிறகும் நடந்தது. பைஹக்கி இமாம் தலாயில் போல எழுதுறாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு 5 சஹாபாக்கள் கனவுல காட்சி எழுதியிருப்பார். உமர் ரலியல்லாஹு கனவு எழுதியிருப்பார், அப்பாஸ் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் கனவு எழுதியிருப்பார். இப்படி ஒரு 5 கனவுகள் இருப்பார். உமர் ரலியல்லாஹு கனவு எழுதியிருப்பாங்க. பைஹக்கி இமாம் கனவுல ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு திரும்பி கூட பார்க்கல. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு திரும்பி பார்க்கல. நம்முடைய ஷரியத், ஒரு ஆலிம் ஷரியத்தை சொல்றாரா, அவர் ஷரியத்தை கொள்றாரா, அவர் ஷரியத்தை உயிர்ப்பிக்கிறாரா, அவர் ஷரியத்தை சொல்றாரா என்பதை கூட பார்க்கும் நபி. அலியுல் பல்கி ரூஹுல் பயான்ல அலியுல் பல்கிங்கிற ஒரு பெரியவங்க மகன் ஒரு சட்டம் கேட்டாங்க. ஒரு மனிதனுக்கு வாமிட்டு வந்து தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, ஒழுவு முடியுமா? அனைமதபடி சட்டம், சாமிமதப்பு குழம்பாதீங்க, அது வேற. தொண்டை வரைக்கும் வாமிட்டு வந்துருச்சு, ஒழுவு முடியுமா வாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஒழுவு முறியிட்டாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு கவனத்துல மகளே ஒழுவு முறியிட்டாங்க. கனவுல காலையில் ரசூலுல்லாஹ் எழுந்து சொன்னாங்களா, ஒழுவு முறின்னு சொன்னீங்க. வாய் நிறைய வாமிட்டு வந்துச்சா? தொண்டை வரைக்கும் தானே உங்க மாதிரி கேட்டுச்சு, வாய் நிறைய வந்தா தான் ஒழுவு முறியும் நீ சொல்ல வேண்டியதானே. அலியுல் பல்கி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாம் சொல்லக்கூடிய மசாயில் கூட காட்டப்படுது என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். இனிமேல் யார் சட்டம் கேட்டாலும் பத்துவாவே கொடுக்க கூடாது முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தோன்னு திரும்பிக்கிட்டாங்க. என்ன நாயகன் மா ஷைனி யா ரசூலல்லாஹ், எதுக்காக நீங்க பார்க்காம இருக்கீங்க நாயகன்? அப்ப சொன்னாங்களா, உமரே அலஸ்தால் முகப்பில் வாழ்ந்த சாய், நீங்க நோம்பாளியா இருக்கும் உங்க மனைவி முத்தலியான்னு கேட்டாங்க. மார்க்கெட்ல கூடும் தான், ஹராமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பா இருக்கிற காலத்திலே மனைவிமார்களோட நிச்சயமாங்களா நெருக்கமா இருப்பாங்களாம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான பவரை கொடுத்திருந்தான். இந்த உலகத்திலே சாதாரண மனுஷனுக்கு ஒரு ஷரியத்தை சொல்லணும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தவிர்த்துக்கணும், அது ஒரு சிறந்தது, ஏற்றமானது. அதனாலதான் அப்ப சொன்னாங்களா, யார் சொல்லலாம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இது கனவுல தாங்க நடக்குது, கனவுல நடக்குது. காலையில அது சொல்றாங்க, லா உகப்பில் வான சாயிமுன் மா பகீதி இம்ராஸ, என் ஆயுள் முழுக்க வல்லதி நஃப்ஸி பியதி, என் கை என் உயிர் யார் கையில் இருக்கு அல்லாஹ்வின் ஆணையா சொல்றேன், இனிமேல் நோம்பா காலத்தில் அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் நாயகமே, இது சத்திய நாயகம். அந்த அளவிற்கு நம்முடைய சரியத்தில் உள்ள நம்ம சட்டங்களை கூட நாம வீட்டில் என்ன நிலையில இருக்கோம், நாம ஒழுங்கா சரியத்தை பேணுறோமா, சரியத்தை உழைக்கிறோமா என்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கு நிதர்சனமான உண்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரம் நைட்டு நானும் வெளியூர் போக வேண்டி இருக்கிறனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு நீண்ட தலைப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து வாழும் மாநபிங்கிறது ஒரு நீண்ட நெடிய தலைப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹயாத்து நபி, எப்படி குர்ஆன் என்றும் ஹயாத்தான குர்ஆன் ரசூல் அப்படி மூஜிசாங்க, அது இன்னும் ஹயாத்தா இருக்கு. அது அந்த மூஜிசா, அது குர்ஆன் ஹயாத்தா இருக்கு. அது யார் இறக்கப்பட்ட அவர் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா அதை விட ஒழுக்கு கெட்ட பேச்சு எதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் அற்புதமா வந்திருக்கு. குர்ஆன் இன்னைக்கு சாதனை கிடைக்குது, யாரும் குர்ஆன் மாதிரி ஒரு குர்ஆனை ஏற்ற முடியாது. அது அழியாத ஒரு உயிர் ஓட்டம் இல்ல அற்புதம். ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னா அதை விட அறிகட்டத்தனமான பேச்சு எதுவும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் என்றும் ஹயாத்துன் நபியாக இருப்பது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை என்றும் சுன்னத் வல் ஜமாஅத்தில் கொள்கை பிடிப்புள்ளவர்களாக ஆக்கியல் புரிவானாக. எனக்கு பேச வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த நிர்வாகத்தில் உள்ள ஒரு பொறுப்பான நம்முடைய பாசத்துக்குரிய சகோதரத்தினுடைய நெஞ்சாண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய நண்பர் திஹியத்துல் கலபி மௌலவி அவர்களுக்கும் எனக்கு வசதி ஏற்படுத்தி தந்த அனைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சாண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.